Hi guys, நம்ம விண்டோஸ் OS இல்லாட்டி விண்டோஸ் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லாமல் கிராக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ விண்டோஸ் 10 7லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டை பிளாக் பண்ணிக்குவோம். ஏன்னா அது விண்டோஸ் நெட்டில் வந்து அப்டேட் ஆகாது. அப்டேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரிஜினல் யூஸ் பண்ணலை அப்படின்னு கிராக் ஃபைல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதோட லைசன்ஸும் அடுத்து வந்து லாக் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணும்போது வால்பர் லாக் ஆகிறது, இந்த மாதிரி சர்வீஸ் ஃபீல்டு வந்து லாக் ஆகும் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும். இது எது நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ண அடாப் சம்மந்தமான ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இல்லாட்டி சில பெய்டு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கிராக் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து நெட்டு ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணால் நீங்கள் லைசன்ஸ் போயிடும், கிராக் ஃபைல் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதில் அந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும் நம்ம நெட்டை கட் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம நெட்டு ஆனில் இருக்கும்போதே அந்த சாஃப்ட்வேர் நெட்டு போகாது. அது மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்போ நம்ம வந்து ஐடிஎம் வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுவோம், அந்த இதுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டோம்னா டவுன்லோட் பண்ணாது. ஆஃப்லைனில் இன்டர்நெட் இல்லாமல் அடோப் ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஆட்டோகேடு அது மாதிரி ஏதாவது ஃபீல்டில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன் இல்லாமலே ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி அதோட நெட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது ட்ரையல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி லைசன்ஸ் முடிஞ்சிச்சு, இல்லாட்டி அந்த லைசன்ஸ் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்ற எரர் வராது. நீங்கள் அதை லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 10 விண்டோஸ் 7 எல்லாத்துக்கும் காமன் தான். இப்போ ஸ்டார்ட் மெனு அதில் போயிட்டு விண்டோஸ் 10ஆக இருந்தால் கண்ட்ரோல் பேனல் அடிங்க, டைப் பண்ணிங்க. இல்லாட்டினா அந்த செட்டிங்ஸில் இருக்கும், இல்லாட்டினா இதில் விண்டோஸ் 7 கண்ட்ரோல் பேனல் இது போயிட்டேன். இதில் இந்த ஐக்கான் வந்து இது மாதிரி ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, ஓகே கேட்டகரி வைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா, மேலே வியூ பை கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா லார்ஜ் ஐக்கான் இல்லாட்டி ஸ்மால் ஐக்கான் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா ஐக்கானும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் விண்டோஸ் ஃபயர்வால் இதில் போய்க்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ், லெஃப்ட் சைடு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இன்கமிங் இதில் வந்து நியூ ரூல். நான் ஏற்கனவே வந்து நிறைய சாஃப்ட்வேருக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் கிராக் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். அது தெரியக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் லைசன்ஸ் போயிடும். திருப்பி நான் ஒரு சாஃப்ட்வேர் கிராக் டவுன்லோட் பண்ணி கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் எப்போயுமே அது இன்டர்நெட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கனால எனக்கு அது லைஃப் இருக்கும். இதில் ஃபஸ்ட் இந்த இடத்துல நியூ ரூல் போயிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமை தான் பிளாக் பண்ண போகிறோம். இதில் நிறையா பிளாக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பிளாக் பண்ணுறோம். அதில் கஸ்டமைஸ் ஆல் ப்ரோக்ராம்லாம் மொத்தமாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் அந்த இன்டர்நெட் கட் ஆயிரும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இதில் ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணி இப்போ டெஸ்க்டாப்பில் சில ஐக்கான்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் நெட்டை கட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதில் ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க. அதாவது சில சாஃப்ட்வேர் தெரியலனா கேளுங்க சொல்கிறேன். சில சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நெட்டை கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம். திருப்பி நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கிராக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் இப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது டெஸ்க்டாப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். அது லொக்கேஷன் எங்கே தெரிலனா டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் போனீங்கன்னா அந்த எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். இதை நான் இப்போ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு அடோப் வச்சுருந்தீங்கன்னா அடோப்பில் ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து சியில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோப்னு தனியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தேடி எடுக்கணும். இதே டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டாக இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அது டேரெக்டாக அங்கே போயிடும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அலோவ் பண்ணுறோமா. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா சிலதை மட்டும் அலோவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எது வேணுமோ அதை மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு 3 டிக் கொடுத்துருங்க. டொமைன் பப்ளிக் எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும், ஏன்னா நீங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணும்போது அது கேட்கும், இது வந்து டொமைன் நெட்வொர்க்கு, நார்மல் ஹோம் நெட்வொர்க் அது மாதிரி கேட்கும். அது மாதிரி இல்லை எனக்கு எல்லா நெட்வொர்க்கும் பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஒரு நேம் அந்த ஃபைல் என்ன ஃபைலோ அது ஃபைல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் திருப்பி அன்பிளாக் பண்ணணும் வைக்கணும்னா அப்டேட் கேட்கும்போது அதுக்கு தான் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அட்வான்ஸில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இதில் நான் போட்டது இந்த இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் வந்து நான் கிராக் சாஃப்ட்வேரை நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது நெட்டில் பார்த்துட்ருப்பேன். அப்போ அந்த நெட்டை கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டும் நெட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.